அன்பு மாணவர்களுக்கு விடி டாக்டர்ஸ் அகாடமி சார்பில் வாழ்த்துக்கள் கோடி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக் மேக்ஸில் நீங்கள் டோட்டல் நீட்டுக்கும் என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செஷனாக கொண்டு வந்திருக்கும். பேக் டு பேக் நம்ம கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நடுவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்லுவேன். அது ஒரு ஹோம்ஒர்க்காக எடுத்துகிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நீட் 2026க்கு நான் ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணுறசான்னு சொன்ன எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வர 24 அக்டோபர்லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாமா? ஓகேங்களா? உங்களுக்கான டேட் ஆஃப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேட்சுக்கான அட்மிஷன் டேட் அப்படி பார்த்தா 24 அக்டோபர். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இதுதான் கடைசி ஆஃப்லைன் பேட்சாக இருக்க போகுது நம்ம அகாடமியில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஜாயின் பண்ணுறது வர ஃப்ரைடே. சார் நான் ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டில் வெயிட் பண்ணி நான் இது வரைக்கும் எனக்கு சீட் கிடைக்கல சார், நான் ரிப்பீட் பண்ணிட்டுமா வேணாமா சார்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் சார், நான் வந்து இப்போது ஜாயின் பண்ணலாமா சார் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 24 அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கான அட்மிஷன் டேட் 24 அக்டோபர். இதை பற்றி ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் தேவைன்னா மேலே ஸ்க்ரோலிங் காட்டக்கூடிய 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ஸ்காலர்ஷிப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணலாம். மறக்காமல் மேலே கூட கான்டாக்ட் நம்பரை பயன்படுத்திக்கிங்க. சரி, ஓகே, ரைட். இப்போ நம்ம செஷனை ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக் மேத்ஸ் அப்படிங்கிறத டாப்பிக்கில் நீங்கள் இதை படிக்காமல் போகிறப்போ ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் கான்செப்ட் புரிஞ்சாலும் சம் போட முடியாது. இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற டாபிக் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது பேசிக் மேத்ஸில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம எழுதிட்டு போகணும். ரைட், அது வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ட்ரிக்னோமெட்ரி பேஸ் பண்ண சம்மு. செக் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் டு 5/3 அண்ட் தென் சைன் தீட்டா அண்ட் டேன் தீட்டா என்னன்னு கேட்குறாமா? ஓகேங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்கான்? செக் தீட்டாவோட வேல்யூ 5/3. செக் தீட்டா அப்படின்னா என்னம்மா? இது ஹைப்போடெனியஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடா. ரைட்டு. சைன் தீட்டானா நமக்கு என்னம்மா கிடைக்கும்? ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போடெனியஸா. டேன் தீட்டானா என்னம்மா நமக்கு? ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட்டா. இப்போ நமக்கு ஆப்போசிட் மட்டும் தெரிஞ்ச ஆன்சர் முடிஞ்சு. ஓகே, அது இதை வச்சு கண்டுபிடிச்சலாம். ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுங்கள். ரைட், ஓகே. செக் தீட்டா ஹைப்போடெனியஸ் 5, அட்ஜசன்ட் 3. அப்போ கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும்? 4ஆக தானே இருக்கும். ட்ரிக்னாமெட்ரியில் ஹைப்போடெனியஸ் 5, அட்ஜசன்ட் வந்து 3. இந்த இடத்து தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த இடத்து தீட்டா எடுத்துக்கிட்டால் இது அட்ஜசன்ட், இது ஆப்போசிட்டாக ஆகும். ஓகேங்களா? இதை பற்றி எனக்கு தெரியாது சார், ட்ரிக்னாமெட்ரி நாலேஜ் இல்லை சார்னா நான் யூடியூப்லேயே இதை பற்றி ஃப்ரீயாக போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் அது லாஸ்ட் இயர் போட்ட மாதிரி ஞாபகம். இப்போது ரீசெண்ட் டைமில் எந்த ஒரு வீடியோவும் இருக்காது. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றிக்கான வீடியோ போட்டிருக்கேன். இல்லை சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டல் ஃபிசிக்ஸ் மேக்ஸே வராதுங்க சார்னா நம்ம ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே வே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணி நோட்ஸ் எழுதி டவுட் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறது தான். ஏன்னா இதில் தான் உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து சொல்லி தருவோம். நீங்கள் வந்து ரெக்கார்டட் ஃபார்ம் தான் ஆன்லைன் ஃபுல்லாகவே. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரிப்பீட்டடாக அந்த டாப்பிக்கை போட்டு பார்த்துக்க முடியும். ஸோ ஆன்லைனில் பேசிக் டாப்பிக்லாம் நடத்துவோம். நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டு பார்த்து ஓகே சார் இதை தான் சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த மாதிரி எளிமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன். ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்லாம் கிடையாது. சரி, இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஆப்போசிட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 4. ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் கண்டுபிடிச்சாச்சுன்னா சார் ஹைப்போடெனியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5. அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் 4/5. அடுத்ததுக்கு ஆப்போசிட் 4, அட்ஜசன்ட் 3, 4/3. அப்போ வந்து 4/5 எங்கே இருக்குது? இதான் இங்கே இருக்குது. 4/5 அண்ட் 4/3 கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்னது? ஆன்சர் ஆப்ஷன் 2 தான் இந்த கேள்விக்கான சரியான ஆன்சர். ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் போகலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ட்ரிக்னாமெட்ரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் கமெண்ட் ட்ரை பண்ணுங்கம்மா. ஓகேங்களா? இது நான் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா tan -30° வேல்யூ என்ன, cos 150° வேல்யூ என்ன, sin 210°யோட வேல்யூ என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மேக்ஸிமம் ஃபார் ஃபிசிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான டாபிக். உங்களுக்கு 4 குவாட்ரண்ட்டும் தெரியும் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகேங்களா? இதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத ஒரு நியூ பேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? tan -30°. ஓகேங்களா? இதுதானே கொடுத்துருக்காங்க. ரைட், tan -30° நம்ம என்ன எழுதலாம்? -tan 30°ன்னு எழுதலாமா? ரூல் படி கரெக்டு தானே? ஓகேங்களா? இந்த ரூல் தெரியலனா நான் சொன்ன மாதிரி யூடியூப்பில் மேக்ஸிமம் இருக்காது. நான் வந்து ஆன்லைன் பேட்சில் கொடுத்துருக்கேன். ட்ராப்பர்ஸாக இருந்தால் நம்ம ஆஃப்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணி படிங்க. ஏன்னா எனக்கு தெரியும்னு சொல்லிகிட்டே இருக்கும் பட்சத்தில் நீட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஃபிசிக்ஸ் எப்பயுமே கஷ்டமாக தான் இருக்குது. ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணி படிங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ரைட். இப்போ -30° இருக்கு இல்லையா? இப்போ -30° வேல்யூ என்ன அப்படி பார்த்தா -30° வேல்யூ 1/3. 1/√3. 1/√3.
அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து -30 டிகிரியான ஆன்சர் -1/√3. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, காஸில் 150 டிகிரி. இது எப்படி எழுதலாம்? காஸ் 150 டிகிரியை காஸ் 90 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரின்னு எழுதலாமா? சரியா போச்சா? ரைட், ஓகே. இப்போ என்ன இருக்குது, காஸ் வந்து 90 மீட் பண்ணிச்சுன்னா அது அப்படியே டோட்டலாக கன்வெர்ட் ஆகிடுமா? 90 டிகிரிங்கிறப்போ அப்போ இது என்னவா கன்வெர்ட் ஆகும்? சைன் 60 டிகிரியாக கன்வெர்ட் ஆகுமா? சார் ப்ளஸ்ஸா மைனஸா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது செகண்ட் கோஆர்டினேட்டில் சைன் காம்போனன்ட் பாசிட்டிவா, அப்போ காஸ் காம்போனன்ட் நெகட்டிவ். அப்போ இதுக்கு என்ன சொல்லணும்? மைனஸ் சைன் 60 டிகிரி. சைன் 60 டிகிரி தெரியும் இல்லையா, √3/2. அப்போ -√3/2 அப்படிங்கிறதா என்னது? காஸ் 150 டிகிரி. இல்லை அதாவது நமக்கு வந்து தேவையா அப்படின்னு பார்த்தா 4 கோஆர்டினேட் தெரிஞ்சால் போதும், அழகாக போட்டுடலாம். ஓகேங்களா? காஸ் 150 டிகிரி. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? சைன் 120 டிகிரி 210 டிகிரி 210 டிகிரி கேட்டிருக்காங்க. இதே அதே மாதிரி பிரிங்க பார்ப்போம். சைன் 180 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரின்னு பிரிப்போமா? ரைட். சைன் வந்து 180 மீட் பண்ணால் சைனாக தான் இருக்கும். பட் இது எத்தனாவது கோஆர்டினேட்டுன்னு பார்க்கணுமா? சைன் 180 டிகிரி தேர்டு கோஆர்டினேட்டில் நமக்கு டேன் காம்போனன்ட் பாசிட்டிவா, அப்போ சைன் காம்போனன்ட் நெகட்டிவ். அப்போ இது என்ன தீட்டா? சைன் நெகட்டிவ் தீட்டா 30 டிகிரி 1/2வா, அப்போ -1/2. சரியா போச்சு? இல்லைங்க, ரூல்ஸ் கரெக்டாக வந்து பாருங்கள். -1/√3 -√3/2 -1/2. சாய்ஸில் மேட்ச் பண்ணி பார்ப்போமா? ஃபஸ்ட் சாய்ஸ் பார்க்கலாம். ப்ளஸில் இருக்குது, அடிச்சு விட்ருங்க. இது மைனஸில் இருக்குது, -√3/2 அண்ட் 1/2 எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. செகண்ட் சாய்ஸில் வந்துருச்சு. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின் போகலாம். வீடியோ பாஸ் பண்ணி இதுக்கான நோட்ஸை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஓகே சார், இந்த வேல்யூ சொல்கிறாரு சார், எனக்கு இது கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். டேரெக்டாக டக்குன்னு அடுத்து போகலாம், பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே என்ன கேட்குறான்? கன்வெர்ட் த ஆங்கிள் ஃப்ரம் டிகிரி டு ரேடியன். ரேடியன்னா இந்த பை வேல்யூவில் வரும் இல்லையா, அதுதான் ரேடியன் வேல்யூ. கொடுத்தது 210 டிகிரி 315 டிகிரி 2 டிகிரி கொடுத்துருக்காங்க. கன்வெர்ட் பண்ண சொல்கிறான். நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாமா? நியூ பேஜ் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்கான்? 210 டிகிரி. நமக்கு ஃபஸ்ட் என்ன தெரியும்? பையோட வேல்யூ 180 டிகிரி. இது எல்லாருக்கும் தெரியும் இல்லை, பையோட வேல்யூ 180 டிகிரி. அவன் என்ன கொடுத்துருக்கான்? 210. அப்புறம் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 210னால ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நமக்கு என்ன வேணும்? 210 டிகிரி. அப்போ இது மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும். இதில் டிவிஷனில் கொண்டு வந்தால் 210 × π/180. இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். இங்கே மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை, கெமிஸ்ட்ரியிலுமே இந்த மெத்தட் சூப்பராக இருக்கும். இதுதான் நம்ம எங்கள் ஆஃப்லைன் கிளாஸ் பசங்களை எல்லாத்தையுமே சொல்லித்தரேன். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ரைட், ஓகே. இதை கேன்சல் பண்ணுமா? 0 0. இதை கேன்சல் பண்ணால் 7 டைம், இதை கேன்சல் பண்ணால் 6 டைம். அப்போ 7π/6. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியல. அப்போ 210 டிகிரி 210 டிகிரி எவ்வளோ வருது? 7π/6ன்னு வருது. இன்னொன்று டிகிரி என்ன கொடுத்துருந்தாங்க? 350 டிகிரி. நமக்கு தெரியும் பை ஈக்குவல் டு எவ்வளோ தெரியும்? 180 டிகிரி. அப்போ ரெண்டு பக்கம் எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும்? 315. என்ன கேட்குறான்? 315 டிகிரி. அப்போ 350 டிகிரி இந்த பக்கம் வச்சுக்கலாம். அப்போ 315 × π/180. கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் 6 டைம், பேலன்ஸ் 163. இது கேன்சல் பண்ணால் 3 டைம், பேலன்ஸ் 36. இது கேன்சல் பண்ணால் 12. இது கேன்சல் பண்ணால் 2 121. இது கேன்சல் பண்ணால் 7. இது கேன்சல் பண்ணால் 4. 7π/4 = 350 டிகிரி. சரியா போச்சா? ஸோ இது நமக்கு சம்மில் ஏதாவது ஒரு இடத்துல டெரிவேஷனில் தேவைப்படும். அப்போ 210 டிகிரி என்னென்னு சொல்லலாம்? 7π/6ன்னு சொல்லலாம். 350 டிகிரி என்னென்னு சொல்லலாம்? 7π/4ன்னு நம்மளால் சொல்ல முடியும். மேட்ச் த ஃபாலோயிங் போகலாமா? ரைட்டு, இங்கே மேட்ச் பண்ணி பார்ப்போமா? எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? 7π/6 7π/4. இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 1. டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணியாச்சா? அடுத்த கேள்வி போகலாம். அப்போ 2π எவ்வளோ வேல்யூன்னு கமெண்ட் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு ஒர்க்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா 2π எவ்வளோ டிகிரி, 2π வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிகிரி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒர்க்கு. ரைட், அடுத்த போகலாமா? கொஞ்சம் ஜூம் பண்ணுவோம் கிளாரிட்டியாக இருக்கிறதுக்காக. நான் கூட கவனிக்குமா? A circular arc of pi centimeter from the angle subtended by it at the center in the radian and degree அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறது ஆங்கிள் கேட்குறான். ஆங்கிள் கண்டுபிடி, ரேடியன்கிறான். சாய்ஸில் டிகிரி மட்டும்தான் இருக்குது.
அப்போ டிகிரியில் மட்டும் நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறேன். கொஷின் பேப்பரில் நமக்கு என்ன இருக்குது, ரேடியஸ் இருக்குது, ஆர்க் இருக்குது. அப்போ ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஷின் பேப்பரில் என்ன டயக்ராம் கொடுத்துருக்கான், இப்படி கொடுத்துருக்கான். ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர், இதுதானே ஆர்க். ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர். நமக்கு ஆங்கிளுக்கு ஃபார்முலா ஆர்க் டிவைடட் பை ரேடியஸ், அவ்வளோதானே. இது வந்து யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்லேயே நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். தீட்டா ஈக்குவல் டு ஆர்க் டிவைடட் பை ரேடியஸ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ யூடியூப்பில் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரிய வரும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆர்க் டிவைடட் பை ரேடியஸ் அப்படிங்கிறத எக்ஸாக்ட் பாயிண்ட்டும் கூட. தீட்டா ஈக்குவல் டு ஆர்க் டிவைடட் பை ரேடியஸ். ஆர்க் என்னது 5 சென்டிமீட்டர் போட்டுடலாமா, 5 சென்டிமீட்டர் டிவைடட் பை ரேடியஸ் எவ்வளோ 6 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் கேன்சல். பையோட வேல்யூ இப்போ தானே சார் சொல்லி கொடுத்தேன், எவ்வளோ 180 டிகிரி டிவைட் பை 60 கேன்சல் பண்ண கிட்டத்தட்ட எவ்வளோ வருது 60 டிகிரி. அப்போ 60 டிகிரி. கொஷினில் கொடுத்த இந்த டயக்ராமுக்கு ஏற்ற ஆங்கிள் எவ்வளோ 60 டிகிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. அப்போ 60 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேடியனில் கன்வெர்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஒர்க் கொடுக்குறேன். ஏன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும், ஃபிசிக்ஸில் வர மேக்ஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒர்க் அவுட் பண்ண தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், எக்ஸாம் பேப்பர்லேயும் சரி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது மோட்டிவேஷன் கிடைக்கும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் 60 டிகிரியை பையாக கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ அப்படின்ட்டு. அடுத்த கேள்வி போகலாமா? இங்கே பாருங்கள், சிம்பிள் மல்டிப்ளிகேஷன். வேல்யூ ஆஃப் sin 37 டிகிரி cos 53 டிகிரி, ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சி மல்டிப்ளிகேஷன் பண்ண சொல்கிறான். பண்ணலாமா? வந்து பார்த்தீங்கன்னா sin 37 டிகிரி இன்ட்டு cos 53 டிகிரி மல்டிப்ளை பண்ணலாமா? sin 37 டிகிரி என்னன்னு தெரியலையா, ஒரே ஒரு டைம் நான் ட்ரையாங்கிள் போட்டு உங்களுக்கு லேர்ன் பண்ணி கொடுக்குறேன். 37 டிகிரினா இங்கே 3, இங்கே 4, இங்கே 5. 53 டிகிரி அப்படின்னா இங்கே 4, இங்கே 3, இங்கே 5. அவ்வளோதான். சரியா? வேறு எந்த ஒரு கன்ஃபியூஷன் வேணாம். ரெண்டு தான். ஒன்று 37 டிகிரி, இன்னொன்று 53 டிகிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெஇ லெவலில் முக்கியமான ஆங்கிள்ஸ். நீட்டில் பெருசாக நமக்கு வரல, பட் ஜெஇ லெவலில் முக்கியமான ஆங்கிள்ஸ். கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதை என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். ரைட், ஓகே. இப்போ பார்க்கலாம். sin 37 ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜசன்ட், அப்போ 3/5. cos 53 அந்த ஆங்கிளில் பாருங்கள், அட்ஜசன்ட் டிவைட் பை ஹைப்பர்டனியஸ், அப்போ 3/5. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3 × 3 9, 5 × 5 25. 9 டிவைட் பை 25 எங்கே இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், 9 டிவைட் பை 25. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா sin 37 டிகிரி இன்ட்டு cos 53 டிகிரிக்கான எக்ஸாக்ட் ஆன்சர். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அடுத்த கொஸ்டின் போகலாமா? ரைட், அப்படியே படிக்கலாம். கால்குலேட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 0, -1 +1 3, 3, 13. ரெண்டு கொடுத்துட்டு நடுவில் கூடிய டிஸ்டன்ஸ் கேட்குறான். இதுக்கு நடுவில் கூடிய டிஸ்டன்ஸ் கேட்குறான். சார் இது எப்படி சார் நடுவில் கூடிய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னா, நமக்கு இது வந்து கோஆர்டினேட்டாக இருக்கா, இது வெக்டராக மாற்றலாமா? வெக்டருக்கு பார்த்தோம்னா r2 - r1 வெக்டரா, அப்போ அது வெக்டர் டு ஸ்கேலராக மாற்ற முடியுமா? ஸோ அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கலாமா? ஸோ என்னென்ன கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு டைம் காப்பி பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் அப்படியே ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் 0, -1 +1, இது r1 வெக்டராக மாற்றலாம். மாற்றினோம்னா என்ன வரும், 0i - j + k. அது r2 வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 3, 13. அப்போ r2 என்னென்னு சார் எழுதுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3iன்னு எழுதலாமா? அப்படியே இது 3jன்னு எழுதலாம். அண்ட் 13 என்ன எழுதலாம், +13kன்னு எழுதலாம். நமக்கு வந்து ஓவரால் r வெக்டர் வேணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க r2 - r1 வெக்டர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்மை மைனஸ் பண்ணுங்கள். அப்போ இதெல்லாம் மைனஸ் டேர்மில் ஆகுமா? அப்போ மைனஸ் பண்ண என்ன கிடைக்குது, 3i + 2j, இது மைனஸ் பண்ணோம்னா +12k. சரியா போச்சா? ரைட்டு. இப்போ இது என்ன பண்ணும், வெக்டர் டு ஸ்கேலர் ஃபார்ம். வெக்டர் டு ஸ்கேலர் ஃபார்ம்னா √3 ஸ்கொயர் பண்ணணும், 2 ஸ்கொயர் பண்ணணும், 12 ஸ்கொயர் பண்ணணும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 12 ஸ்கொயர் பண்ணால் 144. இதெல்லாம் கேன்சல் 148, 11 144 11. சரிம்மா, சாரி 13 கரெக்டாக தான் போட்டோமா? எங்கேயும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா +4j, இது +4j, இது 4 ஸ்கொயர், இது 16மா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25. அப்போ 9 6 169. √169. √169க்கு ரூட் எடுத்தோம்னா 13.
சரியா போச்சா? அவ்வளோதான். ஓகேங்களா? இதில் என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், கோஆர்டினேட் பாயிண்ட் எழுதணும். கோஆர்டினேட் பாயிண்ட் என்னென்னு எழுதிட்டு அதை அப்படியே வெக்டர் ஃபார்மில் எழுதி அண்ட் தென் அதை மைனஸ் பண்ணி ஸ்கேலார் டு வெக்டர் கான்செப்ட் பயன்படுத்தி இதை ஸ்கொயர் பண்ணி ஃபைனலாக நம்ம என்ன எடுத்தோம், ஆன்சர் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து √13. சரி, வெறும் 13. ஸோ இதுதான். இதை வந்து கண்டுபிடிச்சலாம் பாருங்கள். 169 இந்த 9 முடிதான் ரூட் எடுக்கிறப்ப 3ன்னு வரும். ரூட்டுக்குள்ளே 5ன்னு முடியுதா, ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ 5ங்கிற ஒரு ஆன்சர் தான் வரும். இதெல்லாம் சின்ன சின்ன மேக்ஸ் வேல்யூஸ் தான். ரொம்ப காம்ப்ளெக்ஸு சார், நான் வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சார், எனக்கு ரொம்ப கஷ்டம் சார் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் இந்த இடத்துல சின்ன சின்னது. ஏன்னா அனுபவம் வேணும், தொடர்ந்து படிக்கணும், பிரேக் இல்லாமல் படிக்கணும், இடைவிடாது படிக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் நமக்கு சேர்ந்துடும். அனுபவம் சேர்ந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட முடியும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தான் ஆகட்டும். நான் சொல்ல பேசிக் மேத்ஸ் வந்துச்சுனாலே ஃபிசிக்ஸில் ரிமைனிங்கெல்லாம் ஒரு சம் பேஸ்டு கால்குலேஷன் தான். அடுத்தது பாருங்கள், சூப்பர் கொஸ்டின், அழகாக அட்டன் பண்ணலாம். த ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் 2y + 3x + 5. கொஞ்சம் கீழே காட்டுறேன், தெரியல. இப்போ தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2y = 3x + 5. இதில் ஸ்லோப் வேல்யூ என்னென்னு கேட்குறான். இப்போ நான் ஸ்லோப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு என்ன ஸ்லோப் வேல்யூ இருக்கும், y = mx + c. அதாவது எக்ஸோட யார் சேர்ந்துருக்கானோ அவன் தான் ஸ்லோப். பட் என்ன கண்டிஷன்னா ஒய்யாக தான் இருக்கணும், y கூட யாரும் சேர்ந்துருக்கூடாது. இங்கே யார் சேர்ந்துருக்கா, 2. அப்போ அந்த பக்கம் டிவிஷனில் கொண்டு போங்க. அப்போ டிவிஷனில் கொண்டு போனோம்னா y = 3x / 2. இங்கேயும் டிவிஷன் ஆகும், 5/2. சரியா போச்சு, அவ்வளோதான். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இது இன்டர்செப்ட் c = 5/2. எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஸ்லோப்பு 3/2. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்லோப் என்னது, 3/2. இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட ஸ்லோப் வேல்யூ கண்டுபிடிக்கிறது மட்டும் நீங்கள் சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். என்ன ரூல்ஸ் சார் அப்படின்னா, எக்ஸுக்கு பக்கத்தில் வரக்கூடிய m தான் ஸ்லோப். ஆனால் அதுக்கு முன்னாடி y என்னவாக இருக்கணும், ஒய்யாக தான் இருக்கணும். இங்கே 2y இருக்குது. அதனால் சார் இந்த 2 வந்து இந்த பக்கம் 2 பக்கமும் டிவிஷனில் கொண்டு போகிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த கொஷனில் என்ன ஆன்சர், 3/2 இஸ் அ ஸ்லோப். அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் ஜூம் பண்ணலாம், லெட்டர்ஸ் தெரியும். நான் கவனிக்கணும். The spring force F = -kx. F = -kx தான். K is the constant, எல்லாருக்கும் தெரியும். X is the deformation of the spring, அதுவும் நமக்கு நல்லாவே தெரியும். Fx கிராஃப், இதில் கொடுத்துருக்க Fx கிராஃப் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. கவனிக்கணும். இப்போ பாருங்கள், எனக்கு F இஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா Fக்கும் Xக்கும் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்போ X இன்க்ரீஸ் ஆகிறப்போ நெகட்டிவில் F இன்க்ரீஸ் ஆகும், -x இன்க்ரீஸ் ஆகிறப்போ பாசிட்டிவில் F இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகணும். பாருங்கள், இந்த கிராஃபில் ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, நல்லா பாருங்கள். ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம ஸ்ப்ரிங் கான்செப்ட் நடத்துகிறப்போ இந்த கிராஃப் சொல்லியிருப்போம். அண்ட் இது மட்டும் இல்லை, வேறு எங்கேயாவது அது மாதிரி க்ரியேட்டிவாக நமக்கு ஒரு இடத்துல தேவைப்பட்டால் கூட இப்படி தான் நம்ம இதை போடணும். அது கேள்வி போகலாமா? கொஞ்சம் பிரைட்னஸ் ரெடியூஸ் பண்ணலாம். ரைட், ஓகே. கொஞ்சம் பிரைட்னஸ் மட்டும் ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ லெட்டர்ஸ் இன்னும் நம்ம க்ளீனாக தெரியும். ரைட், இப்போ கொஸ்டின் பாருங்கள். If velocity v varies with the time t, v = 2t - 3. இதில் v = value 2t - 3. ஓகே சார், சந்தோஷம். Then the plot between v and t best represented by. அப்போ இந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா எது விக்கு டீக்கான ரிலேஷன்ஷிப்பு, நான் கொஞ்சம் இது மேலே வச்சுக்கலாம், 4 சாய்ஸு தெரியாத மேலே வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் இது மட்டும்தான், v = 2t - 3. இதை வச்சு இந்த 4 கிராஃபில் யாரோட சொந்தக்காரன் இவன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் இது அப்படியே y = mx + cன்னு கம்பேர் பண்ணுவோம். ஏன் சார் இப்படி கம்பேர் பண்ணுறீங்க அப்படி கேட்டால், இது பாருங்கள் தனியாக இருக்குது, ஒய்யும் தனியாக இருக்குது. டீங்கிற இடத்துல எக்ஸை வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒய்ங்கிற இடத்துல இருக்குது, இது எக்ஸுங்கிற இடத்துல இருக்குது. சரியாக போச்சு. அப்போ இதில் ஸ்லோப்புங்கிறது 2 +2. நல்லா ஞாபகம் வச்சு, இதில் ஸ்லோப்புங்கிறது என்ன கிடைக்குது, +2. +2னா பாசிட்டிவ் ஸ்லோப். பாசிட்டிவ் ஸ்லோப் எப்படி இருக்கும்,
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஆனால் இன்டர்செப்ட் வந்து மைனஸ் இன்டர்செப்ட்னா கீழே தானே ஸ்டார்ட் ஆகும், இந்த இதில் தானே ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் வேணும். சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்லோப்னா இந்த பக்கம் இருக்கும், இது இன்டர்செப்ட்னா இந்த மாதிரி கீழேருந்து ஆரம்பிக்கணும். மேலேருந்து ஆரம்பித்தா பாசிட்டிவ் இன்டர்செப்ட், கீழேருந்து ஆரம்பித்தா நெகட்டிவ் இன்டர்செப்ட். இதெல்லாம் கரெக்டாக எங்கே பொருந்தி வருது? ஆன்சர் ஆப்ஷன் 2ல். இதில் பாருங்கள், இது பாசிட்டிவ் இன்டர்செப்ட், இது நெகட்டிவ் ஸ்லோப் வித் பாசிட்டிவ் இன்டர்செப்ட், இது வந்து 0 இன்டர்செப்ட். ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்னது? ஆன்சர் ஆப்ஷன் 2. இதுக்கு மட்டும் ஷார்ட்டாக மட்டும் சொல்லிட்டு வரேன், அந்த ஸ்லோப் மட்டும் உங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா கணக்கு கவனிக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆரம்பிக்குதுன்னா கீழேருந்து ஆரம்பித்தா நெகட்டிவ் இன்டர்செப்ட். இப்படி லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே சிம்பிள் தான். இப்படி போனால் பாசிட்டிவ் ஸ்லோப்பு, இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்தால் நெகட்டிவ் ஸ்லோப்பு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சார் ட்ராவல் ஆகுது அப்படின்னா இது மேலேருந்து ஆரம்பிக்கனால பாசிட்டிவ் இன்டர்செப்ட்டு, ஆனால் லைன் கீழே போகிறதுனால இது நெகட்டிவ் ஸ்லோப்பு. இது சார் இது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்பு. ஓகேங்களா? இந்த மாதிரி தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கிராஃப் பேஸ்டில் இந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த கொஷின்லாம் போட முடியும். சரிங்களா? உங்களுக்கு கிராஃப் நாலேஜ் இருக்குது அப்படின்னா எனக்கு இது என்னன்னு சொல்லுங்கள். இந்த டயக்ராம், இந்த டயக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு மட்டும் சொல்லுங்கள். இதில் ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக, இன்டர்செப்ட் வேல்யூ எவ்வளோ? ஓகேங்களா? இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒர்க்கு ஓகே. இப்போ நான் ஒரு ஒயிட் கலர் கிராஃப் போட்டிருக்குல்ல, இந்த கிராஃபோட ஸ்லோப்பு பாசிட்டிவாக நெகட்டிவாக, இதோட இன்டர்செப்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கணக்கு கவனிக்கணும். The equation of straight line is shown in the figure. இப்போ என்ன கேட்குறான்னா கொஸ்டின் கொஞ்சம் கீழே வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், the equation of straight line shown in the figure. இப்போ இதில் கொடுத்துருக்காங்களே இந்த டயக்ராமோட ரிலேஷன்ஷிப்பில் அவன் யார் இருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரைட் மேன், ஆரம்பிக்கலாம். கனாலிசம் இது மட்டும் இங்கே பாருங்கள், இந்த இடம் இன்டர்செப்ட் நல்லா தெளிவாக தெரியுது. அப்போ C = +8 நல்லா நான் வச்சுக்கேன், C = +8. இந்த இடம் எனக்கு என்னென்னு தெரியல, பட் நமக்கு வந்து கிராஃப் நாலேஜ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது ஆப்போசிட் மாதிரி தெரியுது, இது வந்து அட்ஜசன்ட் மாதிரி தெரியுது. ஆப்போசிட் 8, அட்ஜசன்ட் இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ கிடைக்குது? 6. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாமா? ஸ்லோப்பு ஃபார்முலா ஆப்போசிட் / அட்ஜசன்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கேன்சல் பண்ணால் 4/3. பட் நான் தான் சொல்லியிருக்கேன் கீழ் நோக்கி போயிட்டுருக்கு, அப்போ இது நெகட்டிவ் ஸ்லோப்பு தானே. அப்போ நெகட்டிவ் ஸ்லோப்புனா மைனஸ். அப்போ எம்மோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கிது? -4/3. இது இந்த கிராஃப்லேருந்து இவ்வளோ தான் கண்டுபிடிக்க முடியுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. C = +8 கிடைக்குது, M = -4/3 கிடைக்குது. இது இந்த கிராஃபை வச்சு நம்ம சொல்ல முடியுது. இதை கொண்டு போய் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். Y = க்ளீன் பண்ணிக்கிறேன். Y = நமக்கு y = என்ன சொல்லலாம்? mx + c. y அப்படியே இருக்கட்டும், mங்கிற இடத்துல என்ன போடலாம்? -4/3 + x. cங்கிற இடத்துல என்ன கண்டுபிடிச்சோம்? 8. ரைட், ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம்? அவ்வளோதான். இந்த 3 ஆன்சர் வச்சு மல்டிப்ளை பண்ணலாம். -4x இதை மல்டிப்ளை பண்ணோம்னா அரவுண்ட் வந்து 18, 32 / 3. இந்த இடத்துல y, இது இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் கூட்டு போனால் 3y = -4x + 32. இது இந்த பக்கம் போச்சுன்னா 3y + 4x இந்த பக்கம் 32. அவ்வளோதானே. சாய்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? இது 24மா? சாரி, மை பேட். இது 24. இது வந்து 24. சரியா போச்சா? அப்போ 3y + வந்து 4x = 24. இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். சரி, கால்குலேஷன். ஸோ 3y + 4x = 24. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. அப்போ இந்த கிராஃப் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? கொடுத்துருக்கு இந்த கிராஃப் வந்து இவனுக்கு தான் சொந்தம், கொடுத்துருக்கு இந்த கிராஃப் இந்த ஈக்குவேஷனுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும், அண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு கண்டுபிடிச்சா இன்டர்செப்ட்டும் ஸ்லோப்பு ப்ராப்பராக கண்டுபிடிச்சாலே போதும். இந்த ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் பற்றி எனக்கு தெரியல சார் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேட்சில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து யூடியூப்பில் போடல, ஸ்லோப்பை பற்றியும் இன்டர்செப்ட்டை பற்றியெல்லாம் நான் யூடியூப்பில் போடல, பட் ஆன்லைனில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணி படிச்சிங்க. அடுத்தது இந்த கையில் அகெயின் பாருங்கள், ஸ்லோப் ரிலேட்டடாகவே நம்ம கேட்குறோம், பாப்பா என்னன்ட்டு.
which of the following statement is not correct? நல்லா பாருங்க, அவன் கேட்குறது not correct கேட்குறான். For the following straight line graph, which of the following is not correct for the following straight line graph? இது கொடுத்துருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பாக இருக்குது அப்படின்னு அவன் கேட்குறான். கணக்கு கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே, இது வந்து பார்த்தீங்கன்னா லைன் 1, இது லைன் 2, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்லோப். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் ரெண்டுமே இதில் வந்து ஸ்லோப் வைஸில் ரெண்டுமே மேலே நோக்கி தான் போயிட்டுருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஸ்லோப்பு தான், செகண்டு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஸ்லோப்பு தான், டவுட் இல்லை. ஆனால் இந்த செகண்ட் லைன் கீழேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ செகண்ட் லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இன்டர்செப்ட். ஃபஸ்ட் லைன் மேலேருந்து போயிட்டுருக்கு. அப்போ ஃபஸ்ட் லைனுக்கு வந்து பாசிட்டிவ் இன்டர்செப்ட். இதை பேஸ் பண்ணி எந்த சாய்ஸ் இல்லையோ அது தப்பு. லைன் 2 ஹேஸ் த நெகட்டிவ் இன்டர்செப்ட். கரெக்டாக? லைன் 2 ஹேவ் இன்டர்செப்ட், இது கரெக்டு. லைன் 1 ஹேஸ் த பாசிட்டிவ் இன்டர்செப்ட். லைன் 1 ஹேஸ் த பாசிட்டிவ் இன்டர்செப்ட், இதுவும் கரெக்டு. லைன் 2 ஹேஸ் அ நெகட்டிவ் ஸ்லோப்பு. லைன் 2ல் நெகட்டிவ் ஸ்லோப்பாக இல்லை, இது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்பு. அப்போ இது வந்து இன்கரெக்டு. லாஸ்ட் லைன் 1 இஸ் அ நெகட்டிவ் ஸ்லோப்பு. லைன் 1 இஸ் நெகட்டிவ் ஸ்லோப்பா? சரி, இது கரெக்டு தானே. லைன் 2 வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்லோப் தான், இது கரெக்டு. இது கரெக்டு, இதுதான் இன்கரெக்டு. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 4. லைன் 1 ஹேஸ் அ நெகட்டிவ் ஸ்லோப்புங்கிறாங்க. ஆனால் லைன் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்பு. சரியா? ஸோ இப்படிலாம் மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா அழகாக தெரியுது. அப்போ இப்படி தான் லைன்ஸை ரிசர்ச் பண்ணணும். ஒரு 4-5 கொஸ்டின் திருப்பி போட்டோம்னா இதெல்லாம் வந்துருமா? நீங்கள் ஒன்று பார்த்து பேனிக்கோ, ஐயோ சார் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி சம்பளம் என்னால் போட முடியல சார் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட தேவை கிடையாது. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா தொடர் ப்ராக்டிஸ் மூலமாக மட்டும் தான் கொண்டு வர முடியும். ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜூம் பண்ணிக்கலாம். ரைட். ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் y ஈக்குவல் டு 8 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுங்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா ஃபைண்ட் த டெரிவேட்டிவ். ஆனால் இதில் எது ரெஸ்பெக்ட் பொறுத்திருக்கு? எக்ஸை பொறுத்து நம்ம கேட்குறோம். எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ dy/dx பண்ணணும். உங்கள் ஒய்யோட வேல்யூ ஒரு நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒய்யோட வேல்யூ 8 டிஃபரன்ஷியேட் பண்ணனா 0. டிஃபரன்ஷியேஷனில் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ dy/dx = 0 தானே. ஃபார் எக்ஸாம்பிள் y = ரியல் நம்பர் ஆர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா dy/dx வேல்யூ ஆல்வேஸ் 0. ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் தானே இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஸ்லோப் கிடையாது. அப்போ அதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி பேக்ரவுண்டில் போகிறப்ப நிறைய நாலேஜ் இருக்குது. பட் அதெல்லாம் நான் சொல்ல. இந்த இடத்துல y = 8 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ ஒய்யோட வேல்யூ நம்பர். ஸோ தட் dy/dx அப்படிங்கிறது 0. அடுத்தது இது பாருங்கள். இதையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் y = x³ + 4/3x² - 5x + 1. டேரெக்டாக கேட்குறான். டெரிவேட்டிவ் அப்படின்னா இதில் டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்கிறான். dy/dx ஃபஸ்ட்டு பண்ணணும் என்ன கிடைக்கும்? 3x⁻2. அவ்வளோதான் இங்கே இருக்குது. இதில் எது எலிமினேட் பண்ணாலே ஆன்சர் வந்துடுது. மற்ற இருந்தாலும் அதை நான் பண்ணி காட்டுறேன். சார் எனக்கு டிஃபரன்ஷியேஷன் இன்டிகிரேஷன் தெரியாது அப்படின்னா இதை பற்றி நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். நம்ம ஆன்லைன் பேட்சில் போட்டிருக்கதான் உங்களுக்கு நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். சில யூடியூப் பேட்சில் போட்டிருப்பேன். சரி, ஆன்லைன் பேட்ச் அது யூடியூப்பில் லைவாக போட்டிருப்பேன். இது வந்து யூடியூப் லைவ்லேயே இருக்குது. இன்டிகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்ணணுங்கிறத ப்ராப்பராக பாருங்கள். தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மாற்றி கேட்டாங்க. அது ஜெயிலில் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பேட்சில் தான் சொல்லித்தர முடியும். இப்படி டேரெக்டாக சொல்லி கொடுத்தா டைம் நிறைய போயிட்டுருக்கும். அது ஒன்று ப்ளஸ் பேட்சில் சொல்லித்தரப்போ கொஞ்சம் அதில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இருக்கணும். ஏன்னா பே பண்ணி படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு நிறைய நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ பேட்ச் ஃபீஸு 7500 தான். ஓகேங்களா? நியூவாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லிடுறேன். பேட்சோட ஃபீஸு 7500 தான். எல்லாத்தாலையுமே அஃபோர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறத விட கம்மியான ஃபீஸ் தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா? அப்போ 7500க்கு இவ்வளோ குவாலிட்டி நம்ம கொடுக்குறோம். மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா +8/3x கிடைக்கும். இதை டிஃபரன்ஸ் பண்ணால் -5. இதை பண்ணால் 0 விட்டுறலாம். அப்போ சரியாக போச்சா? சரியா பொருந்தியும் இருக்குது. சரியா பொருந்தியும் உண்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்த கேள்வி போகலாமா? ஜூம் பண்ணியாச்சு, பார்க்கலாம். Which of the following statement are true based on the y versus x as shown below? கீழே கொடுத்த இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் இந்த கிராஃபை பொறுத்து என்ன சரின்னு கேட்குறான். ஃபஸ்ட் இந்த கிராஃபை பார்க்கலாம். பார்த்துட்டேன்.
இங்கே y இருக்குது, இங்கே x இருக்குது, இங்கேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து x0 டிஸ்டன்ஸ் கொஸ்டின் பேப்பரில். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோப் அட் x0 இஸ் பாசிட்டிவ் நான் ஜீரோ இன் கிராஃப். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வரையலாம். யாருக்குன்னா x0க்கு. இப்படி தானே ஸ்லோப் வரைவோம். ஸ்லோப் எப்படி இருக்குது? பாசிட்டிவ் ஸ்லோப். கண்டிப்பாக இதில் ஸ்லோப் இருக்குல்ல, ஜீரோ ஆகலை இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ தானே, அவ்வளோதான் ஆன்சர் கரெக்டாக இருக்குது. கான்ஸ்டண்ட்டாக கிடையாது, நெகட்டிவாக கிடையாது, தப்பு. அப்போ இது எல்லாமே என்னது மீனிங் இல்லை. ஸ்லோப் x0 அது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்பு, இதில் நான் ஜீரோ. சரி, இப்போ லைன் போட்டிங்களே சார்னா இதுதான் டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டேஞ்சன்ட் ட்ரா பண்ணி கற்றுக்கணும். டேஞ்சன்ட் ட்ரா பண்ண உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் டக்குன்னு சொல்கிறப்போ சார் இந்த வேர்டெல்லாம் எனக்கு தெரியல சார், ஸ்கூலில் வந்து படிச்சிருப்பீங்க, ஆனால் யாராலையும் அது புரிஞ்சிட்ருக்க முடியாது. டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு போட சொன்னால் போட முடியாது. ஏன் நடத்துகிற நிறைய டீச்சருக்கு அது தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்கு ஒன்று வந்து யூடியூப்பில் போடுறேன், இல்லை பேட்சில் கொடுத்துட்றேன். கண்ணா இங்கே பாருங்கள், இதெல்லாம் சூப்பர் கொஸ்டின். டைம் ஆகிற மாதிரி இருக்கும், பட் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். y = 3x + 4 / 4x + 5. இது நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்ணா உங்களுக்கு நடத்திட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலேயும் கீழே வந்துச்சுன்னா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, dy / dx பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் போடுங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இது புதுசாக இருக்கும், ஒரு டைம் நான் சொல்லி கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருந்தான்? y = க்ளீன் பண்ணிக்கிறேன். கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருந்தான்? y = 3x + 4 / 4x + 5. இதானே கொடுத்துருந்தான்? கொஞ்சம் கீழே தள்ளிக்கிறேன். இது கொஸ்டின் பேப்பரில் கொடுத்த வேல்யூ. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா கணக்கு ஞாபகம் வச்சுங்க, dy / dxன்னு ஆரம்பித்தாலே இதை வந்து ஸ்கொயர் பண்ணி டிவிஷனில் போட்டுக்கணும். ஸோ 4x + 5 பவர் ஹோல் ஸ்கொயர் போட்டேன். ஃபஸ்ட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி இதோட மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ மல்டிப்ளிகேஷனுக்காக 4x + 5 அப்படியே வச்சுக்கிட்டேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன மட்டும்தான் கிடைக்கும்? 3 மட்டும்தான் கிடைக்கும். 3 மட்டும்தான் கிடைக்கும். நடுவில் மைனஸ் போட்டுக்கணும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி இதோட மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இதை 3x + 4 அதை அப்படியே எடுத்துக்கணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெறும் 4 மட்டும்தானே இருக்கும், அவ்வளோதான். சரியா போச்சா? இன்னும் டேரெக்டாக மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இதில் பண்ணால் நான் 12x + வந்து 15, இங்கே இதை மல்டிப்ளை பண்ணால் 12, இங்கே -12x ஆகிடும். 4 4 14 -14 / 4x + பவர் ஹோல் ஸ்கொயர் +12 -12 கேன்சல், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் +1. அப்போ 1 / 4x + 5 பவர் ஹோல் ஸ்கொயர். இதுதான் நமக்கு கிடைக்குது. ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டு நான் மட்டும் பார்க்குறேன் இருமா. இது 16மா? சாரி, இது 16. அப்போ -1 /, 4x + 5 பவர் ஹோல் ஸ்கொயர். சாய்ஸில் இருக்கா? இங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் சாய்ஸ் இருக்குது. -1 / 4x + 5 பவர் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சரும் கூட. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் -1 / 4x + 5 பவர் ஹோல் ஸ்கொயர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது யூவி மெத்தட் பேஸ் பண்ண கொஸ்டின், ஈஸியாக போட்டுடலாம். என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, y = இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? y = x sin x. அப்போ என்ன பண்ணணும்? dy / dx. ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கணும், இதை பண்ணணும், சைனை பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, சைனை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? cos x ப்ளஸ் அடுத்து sin x சும்மா வச்சுக்கணும். எக்ஸை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 1. அப்போ x cos x + sin x. சரியா போச்சா? எங்கே இருக்குது? x sin x cos x. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. டைரெக்டாக யூவி மெத்தடை பேஸ் பண்ணி நம்ம போட்ட ஆன்சர். யூவி மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல, கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். நம்ம மாதிரி சொல்கிறேன், அந்த எந்த ஒரு கொஸ்டின் தெரியலனாலும் சர்ச் பண்ணுங்கள், நோட்ஸ் எடுங்க, எழுதுங்க, தப்பு பண்ணுங்கள். அப்போ தான் கற்றுக்க முடியும், அப்போ தான் நீட்டில் இருந்து கிராக் பண்ணி டாக்டர் ஆக முடியும். சும்மா வெறுமனே போர்டை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம், சார் கொடுக்குற அட்வைஸை மட்டும் கேட்குறது மூலமாக ஜெயிக்கிறதுக்கு இது மற்ற யூடியூப் சேனல் கிடையாது. இது என்னோட சேனலில் ப்ராக்டிக்கலாக என்னவோ அதுதான் பேசுவேன். சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், சார் ரொம்ப ஹார்டாக சொல்கிறாரு, படிக்கணுங்கிறாரு. ஆனால் படிக்கிறவங்க தான் டாக்டர் சீட் வரும், நான் சொல்லலை, கவர்மெண்ட் அப்படி பண்ணுது. அப்போ நான் படிக்காமல் உங்களுக்கு டாக்டர் சீட் கிடைக்கும்னு சொன்னால் அது போய் தானே. அது மற்ற சேனலில் பேசுவாங்க, நீங்கள் அங்கே பாருங்கள். பட் என்னோடய சைடில் நான் என்ன கேட்பேன்னா, படி, இந்த வயசில் நல்லா படிச்சிரு, எவ்வளோ கஷ்டமாக படிச்சிரு, நீ நல்ல வெல் செட்டில் ஃபேமிலியாக இருந்தாலும் படிச்சிரு, புவர் ஃபேமிலியாக இருந்தாலும் படிச்சிரு, எந்த ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் படிச்சிரு. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உனக்கு 4 பேர்ட்டு மரியாதை வாங்கி கொடுக்கும். நல்லா மரியாதை இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் இருந்தால் கூட நீ படிக்கலைன்னா உனக்கு கேவலமாக தான் பேசுவாங்க.
போர் ஃபேமிலியில் இருந்து நீ நல்லா படித்தாலும் உன்னை 4 பேர் மதிப்பாங்க. அவன் படிக்கிற பையன், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேர்டு வரும். அதுக்காவது நல்லா படி. அப்போ எப்படி பார்த்தாலும் படிக்கலை அப்படின்னா உனக்கு மரியாதை கிடையாது. சுற்றி இருக்க விஷயத்தை தெரிஞ்சுக்கல அப்படின்னா உனக்கு மரியாதை கிடையாது. அப்போ மரியாதை இல்லைன்னா அப்புறம் நம்மளை யாருமே சொல் பேச்சு கேட்கணும், மற்ற என்ன சொன்னாலும் கேட்கணும். நமக்குன்னு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழவே முடியாது. அப்போ கல்விங்கிறது சுதந்திரத்தை அளிக்கும். அப்போ சுதந்திரத்துக்குள்ள கல்வியை நம்ம ரொம்ப நல்லா படிக்கணும். எஜுகேஷன் ஓகேங்களா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிவ்ஸ் ட்ரிமாண்டஸ் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம கற்றுக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சார் கொடுக்குறது சம்டைம் கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் ஓகே, சார் சொல்கிறது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, சார் அனுபவத்தில் பேசுகிறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ரைட், அடுத்த விஷயம் போகலாம். ரைட், கணக்கவனிங்க. இதில் பார்ப்போம், இதில் பார்க்கலாம். y = 4 sin 3x பக்கத்தில் சொல்யூஷன் வச்சுருக்கேன், பட் இருந்தாலும் நானே சால்வ் பண்ணிடுறேன். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இப்போ சொன்னால் அதே யூவி மெத்தட் தான். ஃபஸ்ட்டு இவன் அப்படியே வச்சுக்கணும். அண்ட் sin x பண்ணோமா cos 3x, பட் சரி யூவி மெத்தடில் இது நார்மல் டிஃபரன்ஷியேஷன் தான். பட் இதில் என்ன இருக்குன்னா இது வந்து cos x கிடையாது, cos 3x. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3x வந்துச்சுன்னா இதோ ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3ன்னு கிடைக்கும். அப்போ 3 × 4 12. அப்போ 12 cos 3x எங்கே இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்குது. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, இது யூவி மெத்தட் இல்லை, ஜஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் மெத்தட் தான். பட் இந்த நம்பர் அப்படியே வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. sin 3x அப்படின்னா cos 3x, அது பிரச்சனை இல்லை. பட் இது 3x இருக்கிறனால திருப்பி இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 3x மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3. அப்போ 3 × 4 12. இது கூட மல்டிப்ளை பண்ணிடாதீங்க, இதோட வச்சு மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது கொஞ்சம் ஜூம் பண்ணுவோம். The charge following through the conductor beginning the time t = 0 is given by formula q = 2t² plus 3t plus 1. ஸோ இதில் சார்ஜோட வேல்யூ கொடுத்துட்டான் 2t² plus 3t plus 1. இதில் t = 0 டைம்லேருந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. Find the current I = dq/dt at the end of 5th second. 5வது செகண்ட் முடிகிறப்போ எவ்வளோ கரண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆனால் கரண்ட்டுக்கு இவங்க கொடுக்கலனாலும் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் I = dq/dt. அப்போ டைமிங்கிற ஃபங்க்ஷனில் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது டைமிங்கிற ஃபங்க்ஷனில் இருக்குது, அப்போ டியை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். சரி, கியூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பண்ணோம்னா என்ன கிடைக்குது? 4t + 3. என்ன டைம் கேட்குறான்? I = டைம் t = 5 செகண்டில் கேட்குறான். அப்போது 4 × t, டீயோட இடத்துல 5 போடுங்க. 3யை விட்டுறலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த இடத்துல இல்லை 3யை விடாதீங்க, அப்படியே வச்சுக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 20 + 3 20 + 3 23. அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் எவ்வளோ இருக்கும்? 23. இப்படி தான் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் அப்ளை ஆகும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். என்ன = இது சார்ஜ் 2t² plus 3t plus 1, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4t + 3. அப்போ கரண்ட் கிடச்சி போச்சு. அப்போ அதுக்குள்ளே வந்து டைம் = t = 5, அதை போட்டோம்னா 4 × 5 + 3. அப்போ 4 × 5 20, 20 + 3 23. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்த கொஸ்டின். ரைட், கணக்கு கவனிக்கணும். A car move a straight line whose the equation of motion is given by s = 12t plus 3t² minus 2 into t to the power plus 3, whereas s in the meter, t in the second, the velocity of the car will be start. கான வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ரிலேஷன்ஷிப் என்ன? ds/dt. டைமோட ஃபங்க்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும், டைமோட ஃபங்க்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 12 + 6t minus 6t². அவன் என்ன கேட்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த கார் அட் த ஸ்டார்ட் வில் பி கேட்குறான். ஸ்டார்டிங் பாயிண்டில் வெலாசிட்டி கேட்குறான். ஸ்டார்டிங்கில் டைம் என்னவாக இருந்திருக்கும்? 0 டைமாக தானே இருந்திருக்கும். ஸ்டார்டிங்கில் என்ன டைமாக இருந்திருக்கும்? 0 டைமாக இருந்திருக்கும். அப்போ டைம் t = 0 செகண்ட். அப்போ அதை அப்ளை பண்ணுங்கள். டைம் t = 0 அப்படிங்கிறத அப்ளை பண்ணால் 12 12ன்னு தான் இருக்கும். 6ங்கிற இந்த இடத்துல வந்து டீங்கிற இடத்துல என்ன வந்துடும்? 0. அப்போ 0 ஆகிடும். -6 0² இதுவும் 0 ஆகிடும். அப்போ இந்த 2 டேர்மும் 0 ஆகிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 12. யூனிட் என்ன? மீட்டர்/செகண்ட். அப்போ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3, 12 மீட்டர்/செகண்ட். 12 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். இதில் என்ன கொடுத்துருக்காங்கம்மா? ஜஸ்ட் வந்து s = 2t plus 3t² minus 2 into t to the power plus 3. அவன் என்ன கேட்குறான்? ஸ்டார்டிங் பாயிண்டில் கேட்குறான். இதுதான் கீ பாயிண்ட். சொல்லிமா எங்கே போச்சு? இங்கே நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த இடத்துல அவன் என்ன கேட்டான்? கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க.
சார் ஸ்டார்ட்டில் வேணும் அப்படிங்கிறப்போ ds டிவைட் பை dt அது எதுக்கு சமமாக இருக்கும், வெலாசிட்டி vக்கு சமமாக இருக்கும். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு டைம் t = 0ங்கிற வேல்யூ போட்டோம்னா ஐ கெட் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாமா? பாருங்க, y = sin x plus cos x, தென் டபுள் டிஃபரன்ஷியேஷன் கேட்குறான். d ஸ்கொயர் y டிவைட் பை dx ஸ்கொயர் இஸ் டபுள் டிஃபரன்ஷியேஷன் கேட்குறான். கேர்ஃபுல்லாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த வேரியபிள் எழுதிக்கலாம். y = என்ன கொடுத்துருந்தான், sin x கொடுத்துருந்தான், ப்ளஸ் வந்து காசும் எக்ஸ் தான் கொடுத்துருந்தான். அப்போ dy டிவைட் பை dx என்ன கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாம். சைனை பண்ணுறப்போ ஃபஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் அது நார்மலாக காஸ் எக்ஸ் ஆகிடும். ஆனால் காசை பண்ணால் மைனஸ் sin x. அடுத்து மறுபடியும் ஒரு டிஃபரன்ஷியேஷன் சார் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தள்ளப்பட்டால் காசு எக்ஸ் பண்ண என்ன வரும், இப்போ தானே சொன்னேன், மைனஸ் sin x. மைனஸ் sin x பண்ணோம்னா, அதாவது sin x பண்ணால் காஸ் மைனஸ் மைனஸாகவே இருக்கட்டும். அப்போ இது வந்து காஸ் எக்ஸ். ரெண்டுலேருந்து மைனஸை காமனாக எடுத்தால் sin x ப்ளஸ் cos x. cos x. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இப்படி தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டபுள் டிஃபரன்ஷியேஷன் d ஸ்கொயர் டிவைட் பை dx ஸ்கொயர் அப்படின்னா டபுள் டிஃபரன்ஷியேஷன், அதாவது டிஃபரன்ஷியேஷன் பண்ண குவான்டிட்டியை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா சார்? சைன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் காசை பண்ணால் மைனஸ் sin x இதெல்லாம் எனக்கு தெரியல சார் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன். டிஃபரன்ஷியேஷன் இன்டிகிரேஷன் நான் யூடியூப்லேயே போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு தேடி கண்டுபிடிச்சி என்னால் ஆர்கனைஸ்டாக படிக்க முடியாது சார்னா ஆன்லைன் பேட்சை ஜாயின் பண்ணி படிங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நான் சொல்கிறேன். உங்களுக்கான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, படிக்கணும் சார். மேக்ஸ் கஷ்டமாக இருக்குது, ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்குது, முதல்ல வந்து படிச்சுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ கஷ்டம்னா நானே சொல்ல கிட் பண்ணிக்கோ. பட் அப்படி கஷ்டம் எதுவும் கிடையாது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மேக்ஸ் கஷ்டமாகுதுன்னா நம்மளால் கண்ணில் பார்க்க முடியல. இப்போ மற்றதை அந்த கண்ணில் பார்க்க முடியும். பயாலஜி கேரட்டை காட்டு, பீட்ரூட்டை காட்டு, ஹேண்டை காட்டு, ஃபிங்கரை காட்டுன்னா நம்மளால் காட்டிட முடியும். மேக்ஸை கொண்டு வந்து sin x காட்டு, cos x காட்டுனா தெரியாது. இப்போ சின்ன வயசுலேருந்து நம்ம வெறும் கண்கள் மூலமாகவே கற்றுக்கிட்ட நம்ம பிரெயின் திடீர்னு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கற்றுக்கானா கஷ்டம் தான் படும். அப்போ ஏன் அது தெரியல, அப்போ அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸை படிக்கணும். ஃபஸ்ட்லேருந்தே படிக்கணும். சார் நான் எனக்கு வந்து 12th வரைக்கும் படித்தேன் சார், எனக்கு மேக்ஸ் சுத்தமாக தெரியாது சார். இட்ஸ் ஓகே, ஸ்டார்ட் வித் 0. 3 மந்த்தில் முடிச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. பட் அதுக்கு ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் அண்ட் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ரைட், அது கொஸ்டின் போகலாமா? ஸோ இதுக்கு சாய்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இது இருக்குது. மைனஸ் sin x ப்ளஸ் cos x காமன் ப்ராக்கெட்குள்ளே இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறான். ஓகே ரைட்மா, மேக்ஸிமம் மினிமம். அப்போ டபுள் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். டபுள் டிஃபரன்ஷியேஷனில் ஒய்யோட வேல்யூவை நம்ம போட்டு காட்டணும். ஐ மீன் எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் எக்ஸ் தானே. அப்போ எக்ஸோட ஃபங்க்ஷனில் கண்டுபிடிக்கணும். சரி, மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத தனியாக எடுத்து எழுதிக்க வேண்டியதான். என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான் அது அப்படியே தனியாக நெக்ஸ்ட் பேஜில் எழுதிடலாமா? என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான்? y = x³ minus 18x² plus 96x. சிங்கிள் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். dy divided by dx. டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x² minus 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் 16 பேலன்ஸ் 1 36x plus 96. ரைட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறப்ப இதை 0வோட ஈக்குவலன்ட் பண்ணிக்கலாம். அப்போ 0 = 3x² minus 36x plus 96. காமனாக வந்து 3ஆல் வகுத்துடலாம். இந்த மொத்த ஈக்குவேஷனையும் காமனாக 3ஆல் வகுத்தோம்னா 0 = x², இதை பண்ணால் 12x ப்ளஸ் இதை பண்ணோம்னா 32. ஓகே, எந்த ஒரு நம்பரை வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்போ +32 வரும், ஆட் பண்ணுறப்போ -12 வரும். அப்படின்னா -8 -4. அப்போ x = என்ன வரும்? +8, x = +4. ரெண்டு சாய்ஸ் வந்துருக்கு. எக்ஸோட வேல்யூவில் 8 ஒன்று கிடச்சிருக்கு, 4 ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும்? மேக்ஸிமா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மினிமா கேட்குறான். ரைட், கணக்கு கவனிங்க. நமக்கு என்ன கிடச்சிருக்கு இந்த இடத்துல, அதை அப்படியே போடுங்க. இப்போ டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது சிங்கிள் டிஃபரன்ஷியேஷன், இதை டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணால் d² divided by dx² பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்குது? இது டிஃபரன்ஷியேட் பண்ணால் 6x minus 36, அது 0 ஆகிடும். இதுவும் அதே தானே, d² divided by dx² அப்படின்னா 6x minus 36. சரியா போச்சுல? இல்லை கரெக்டாக இருக்கா? ஓகே, பர்ஃபெக்ட். ஃபஸ்ட் வந்து x = 8 போடுவோம். 8 போட்டால் இங்கே எவ்வளோ கிடைக்குது? x = x போட்டால் 16 × 8 minus 36 கிடைக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 48 minus 36 கிடைக்குது. பாசிட்டிவ்னா மேக்ஸிமம். அப்போ இதுதான் மேக்ஸிமம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மைனஸ் பண்ணோம்னா அங்கே ஒரு 4, இங்கே ஒரு 8, 12 கிடைக்குது.
இங்கே ஒரு 8 அங்கே ஒரு 4 12 கிடைக்குது மேக்ஸிமமில். மினிமமில் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மினிமம் 4 தான், அதான் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டோமே. மேக்ஸிமம் 8 அப்படின்னா மினிமம் 4 சரியாக போச்சு. அப்போ வந்து 8,4 என்னன்னு கேட்குறான், மேக்ஸிமம் கேட்குறான் அண்ட் மினிமம் கேட்குறான். ஸோ 8 போட்டால் தான் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது, பாசிட்டிவ் வேல்யூ. 4 போட்டால் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது. நீங்கள் போட்டு பார்த்தீங்க 6 × 4 - 36 இந்த இடத்துல. ஸோ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்த்தா நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 24 - 36 மைனஸ் வேல்யூவா. ஸோ மைனஸ் வேல்யூ வந்துச்சுன்னா இது மினிமம் வேல்யூ. ஓகேவா, இதுதான் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டேஜிங். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் 1 8,4. கொஷினை எழுதி சொல்யூஷன் போட்டு வச்சு அதை ரிவைஸ் பண்ணிக்கங்க ஒரு டைமு. அடுத்த கொஸ்டின், எவால்வேட் த இன்டிகிரல் இன்ஃபினைட் இன்டிகிரல் dx / 4x + 5. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம இன்டிகிரேஷன் பண்ண சொல்கிறான், டிஃபரன்ஷியேஷன் பண்ண சொல்ல. அப்படியே பாருங்கள் ஆன்சர் இருக்குது. இதை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், log 4x + 5. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/4x + 5 வந்து தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1/4. சரியா போச்சா. ஐ மீன் log 4x + 5 தனியாக ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/4. சரியா போச்சா. இதை நான் ஸ்டெப்பே எடுக்க தேவையில்லை, ஏன்னா சாய்ஸ் கரெக்டாக பொருந்திருக்கு. சாய்ஸ் பொருந்தலைன்னா கூட யோசிக்கலாம், டைரெக்டாக சாய்ஸ் பொருந்திருக்கு. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கவனிக்கணும், சிம்பிளான இன்டிகிரேஷன் தான். ஸோ இன்டிகிரேஷன் இங்கே என்ன இருக்குது, dx / cube root of x. அப்போ என்ன எழுதிக்கலாம், dx / x⁻1/3. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா முதல்ல இது என்னென்னு கொண்டு வந்துடலாம், x⁻−1/3 × dx. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா y dot dx பண்ணோம்னா என்ன கிடைக்குது, x⁻−1/3 + 1 divided by -1/3 + 1. இதை பண்ணோம்னா x⁻2/3. இதை பண்ணாலும் 2/3. மேலே வந்தால் 3/2 x⁻2/3 ப்ளஸ் வந்து இன்டர்செப்ட் இருக்கும், அது பிரச்சனை இல்லை, அது கோஎஃபிஷியன்ட் நம்பர் வந்துடும். எங்கள் சாய்ஸில் இருக்குது 3/2 x⁻2/3. இங்கே இருக்கா, வேறு ஏதாவது சாய்ஸில் இருக்கா, சரியாக போச்சு, இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போ 3/2 x⁻2/3 + c. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இதோட இன்டிகிரேஷன் ஃபார்ம், இன்டிகிரேஷன் ஆஃப் dx / cube root of x. ஓகேங்களா, சொல்யூஷன் பார்த்துக்கங்க, சொல்யூஷனை நோட் பண்ணி படிச்சுக்கிங்க. எல்லா கொஸ்டினும் ஒரு நிமிஷத்தில் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். நீ ஞாபகம் வச்சுக்கணுமா, மேக்ஸ் ஒன்றும் கஷ்டமான டாபிக்லாம் கிடையாது. இங்கே சாய்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஒரு நிமிஷத்தில் சால்வ் பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் ஹெல்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா என்டிஆர் அதை கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்க பண்ணி கொடுப்பாங்க. அதை தாண்டி போகிறப்போ ஒரு 2 minutes 3 minutes ஆகும். பட் இருந்தாலும் அதை வந்து போராடி போடணும். ஏன்னா நம்ம பேசிக் மேத்ஸ் கற்றுக்கிற டேரெக்டாக பேசிக் மேத்ஸ் கேட்க மாட்டான், ஃபிசிக்ஸ் சம் போட்டுட்ருப்போம். இன்பிட்வீன் நடுவில் தான் இந்த ஸ்டேஜிங் நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த பேசிக் மேத்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம படிக்க போகிறதில்ல, ஸ்டேஜிங் நடுவில் நம்ம இந்த கான்செப்ட் கண்டுபிடிச்சிருவோம், ஆன்சரை போடணும். பட் நடுவில் வந்து ஸ்டேஜிங் பண்ணுவோம் இல்லையா, ஒன்று இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இதுன்ட்டு, அந்த இடத்துல தான் பேசிக் மேத்ஸே தேவைப்படும். ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் போடுற மாதிரி தான் இருக்கும். பட் அது இதையும் சேர்க்குறப்போ ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் தேவைப்படும். இந்த விட்ட டைமை பயாலஜியில் பிடிச்சிடலாம். பயாலஜியில் எப்படி டக்குன்னு அடிப்போம், அந்த மாதிரி அடித்து ஆன்சர் கொண்டு வந்துடணும். சரி, இதை வந்து இன்டிகிரேஷன் பண்ணிடலாமா டேரெக்டாக இன்டிகிரேஷன் பண்ணால் என்ன கிடைக்குது, அதை பண்ணோம்னா 2x⁻3 + 1 divided by 3 + 1 minus x⁻2 × x⁻2 + 1 divided by 2 + 1. இதை பண்ணோம்னா 1 × x⁻0 + 1 divided by 0 + 1. அப்போ 2 × x⁻4 divided by 4 minus 2x⁻³ divided by 2 plus x divided by 1. இது கேன்சல் பண்ணால் 2. அப்போ x⁻4 divided by 2 minus இந்த 2 getting cancelled, x⁻³ plus ஒரு x, cங்கிறது நார்மலாக வந்துடும். ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 3. x⁻4 divided by 2 minus x⁻³ divided by 3 plus x plus c அப்படிங்கிறது இதை இன்டிகிரேட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஈஸியாக தான். ஓகேங்களா, இன்டிகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இன்டிகிரேஷன் டிஃபரன்ஷியேஷனுக்கு 10க்கு 10 வகைப்பாடு தெரிஞ்சால் போதுமா, இது வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கணும், பட் என்னால் சொல்ல முடியல, இப்போ சொல்கிறேன். நீட்டை பொறுத்த வரைக்கும் 10க்கு 10 வகைப்பாடு போதும், ரொம்ப அதெல்லாம் தெரியணும் இல்லை, 10க்கு 10 வகைப்பாடில் எல்லாமே கவர் பண்ணிடலாம். அடுத்து போகுமா, த வேல்யூ ஆஃப் இன்டிகிரேஷன் அகைன் பாருங்கள், இதை வச்சு நம்ம அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். வேல்யூ ஆஃப் இன்டிகிரேஷன் இங்கே என்ன ஆரம்பிக்குது, 0 to π/2. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா π/2 வேல்யூ மட்டும் நம்ம பண்ணால் போதும். sin 2x பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். sin 2x பண்ணால் -cos 2x
டிவிஷனில் 1 இருக்கும், அது நமக்கு பண்ணுறப்ப என்னென்னு கிடச்சிரும், 2ன்னு கிடச்சிரும். 0 to π/2 ரைட், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூவில் வரும், இது நெகட்டிவ் வேல்யூ வரும். அப்போ மைனஸ் காசு 2x 2xங்கிற இடத்துல π/2 /2. அடுத்து மைனஸ் காசு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால இது ப்ளஸ்ஸு இன்ட்டு 2 இன்ட்டு 0 /2. சரியாக போச்சு. இதை கேன்சல் பண்ணால் 2 அண்டு ரெண்டுலேயும் காமனாக 1/2 வெளியே எடுத்துடலாம். இதை பண்ணோம்னா -1, இது ஒரு மைனஸ், +1, இதை பண்ணால் +1, அப்போ 2 கேன்சல் பண்ணால் 1. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 +1. ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் காஸ் பையோட வேல்யூ என்ன, காஸ் 0 டிகிரியோட வேல்யூ என்னன்னு கேட்க வேணாம். நம்ம அது இந்த வீடியோவில் அதை டிஸ்கஸ் பண்ணல. சிம்பிளாக இங்கே கொடுத்துருக்க இந்த டேர்ம் என்ன டேர்ம் அப்படின்னா 0 to π/2. 0 to π/2ல் sin 2x into dx வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டிகிரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டிகிரேஷன் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூவில் வரும், இது நெகட்டிவ் வேல்யூவில் வரும். நெகட்டிவ் வேல்யூ ஆல்ரெடி இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்கனால சார் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. மீதெல்லாம் π/2 வேல்யூ உள்ளே போகிறது, 0 வேல்யூ உள்ளே போகிறது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதெல்லாம் சூப்பரான கொஸ்டின். இதெல்லாம் டேரெக்டாக இதெல்லாம் நீட்லேயே வரும். இதெல்லாம் வந்து பேசிக் கிடையாது, இதெல்லாம் டேரெக்டாக நீட்லேயே வரும். If the velocity of the particle along with the x-axis v equal to 3t square minus 2t time t equal to 0, x equal to 0, then calculate the position at the time equal to 2 seconds. அவன் தெளிவாக கொடுத்துருக்கான், ப்ளஸ் ஃபார்முலாவும் கொடுத்துட்டான். ஆனால் நீட் எக்ஸாமில் ஃபார்முலாம் தரமாட்டான். அவன் என்ன கேட்குறான்னா v equal to 3t square minus 2t கொடுத்துட்டு பொசிஷன் கேட்குறான். நமக்கு பொசிஷனுக்கு ஃபார்முலா தெரியணும் இல்லை, இன்டிகிரேஷன் ஆஃப் v டாட் dt. அது அப்போ இந்த டேர்மை இன்டிகிரேட் பண்ணணும். இன்டிகிரேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக t equal to 2 seconds கொடுக்கணும். சரி, வேல்யூ எடுத்துக்கலாம். வேல்யூ எடுத்து எழுதுவோம். விஷயத்தில் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான், v equal to 3t square minus 2t. இது இன்டிகிரேஷன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 3 into 2 into t power 3 divided by 3 minus 2 into 1 into t power square divided by 2. இந்த 3 getting cancel. அப்போ 2t to the power 3 minus இந்த 2 cancel. அப்போ t square. டைம் ஈக்குவல் டு கொஸ்டின் பேப்பரில் எவ்வளோ கொடுத்துருந்தான், 2 seconds. பட் இது இன்டிகிரேஷனில் இருக்கனால ஆரம்ப ஸ்டேஜும் வேணும். அப்போ இதில் எங்கேருந்து எங்கே வருது, 0 to 2 seconds ஸ்டார்டிங் டு எண்ட் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூவில் 2 கேன்சல் சார் 3 கேன்சல் தானே, அப்போ இது வராது. அப்போ எக்ஸோட வேல்யூ t பவர் கியூப் மைனஸ் t பவர் ஸ்கொயர். ஸ்டார்டிங் 0 to 2, 0 போட்டால் எல்லாமே 0 தான். anything power 0, 1 minus 1, அது 0 பிரச்சனை இல்லை. அப்போ 2 மட்டும் போட்டால் போதும், 0 பிரச்சனை இல்லை, 2 மட்டும் போட்டால் போதும். அப்போ 2 பவர் கியூப் மைனஸ் 2 பவர் 2, 2 into 2 4 8 minus 4 equal to 4. சரியாக போச்சு. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4 கிடைக்குது. ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெலாசிட்டியே டேரெக்டாக பொசிஷனாக மாற்றுறோம். அப்போ இன்டிகிரேஷன் பண்ணுறோம். இன்டிகிரேஷன் பண்ணதுக்கப்புறம் லிமிட் 0 to 2ங்கிற லிமிட்டை தான் சார் அப்ளை பண்ணுறேன், வேறு எதுவுமே அப்ளை பண்ணல. அப்ளை பண்ணால் இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன வருது, 4 கிடைக்குது. உங்களை டேரெக்டாக நீட்டில் கேட்குற கொஸ்டின் தான். ஸோ +4 -4 அது கூட கேட்குறான் பாருங்களேன். +4 -4 கேட்குறான். +4. அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் ஜூம் பண்ணலாம், ரீட் பண்ண ஈஸியாக இருக்கும். கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் இன் SHM k equal to 1/2 m omega square a square minus s square. Calculate average value of kinetic energy from x equal to 0 to x equal to a. 0ல் ஆரம்பிக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ லிமிட் வந்து ஏல முடியுது. கைனடிக் எனர்ஜி கேட்டுட்டு ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி கேட்குறான். சரி, ரைட், ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக சம்முக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் பேஜில் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜிக்கு எல்லாருக்கும் ஃபார்முலா தெரியணும். ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி அப்படின்னா இன்டிகிரேஷன் ஆஃப் k டாட் dx டிவைடட் பை இன்டிகிரேஷன் ஆஃப் dx. இதுதான் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி. சரியா? அப்போ ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணால் போதுமானது. கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா தெரியும். எங்களுக்கு 0 to a லிமிட்டு, அப்போ இங்கேயும் 0 to a லிமிட்டு, இங்கே எதுவுமே இல்லை, அதனால் dx. இங்கே கேவோட வேல்யூ தெரியும், 1/2 m omega square a square minus x square டாட் dx. கீழே டிஃப்ரெஷன் பண்ணால் எனக்கு a மட்டும் தான் கிடைக்கும். கீழே டிஃப்ரெஷன் சார் இன்டிகிரேஷன் மாற்றி பேசிட்டேன். அங்கங்கே சொல்லுவேன், பட் எழுதி போடுறப்ப கரெக்டாக தான் போடுறேன். இன்டிகிரேஷன் குழம்பிடாதீங்க. இன்டிகிரேஷன் பண்ணால் a, மேலே இன்டிகிரேஷன் பண்ணுவோம். 1/2 m omega square கான்ஸ்டன்ட் அப்படியே வந்துடும். ஏவை பண்ணால் a கியூபு, இதை பண்ணி வேல்யூ அப்ளை பண்ணோம்னா a கியூபு டிவைட் பை 3 பவர், அவ்வளோதான். இதை கிளாஸ் மல்டிப்ளை பண்ணால் 4a கியூபு மைனஸ் 4a கியூபு 3a கியூபு அண்டு வந்து சரி 3a கியூப்னா சரி 3 - 2 2a கியூபு 2 கெட்டிங் கேன்சலு, ஒரு ஏவும் கேன்சலு.
அப்போ m omega square a square divided by 3. m omega square a square divided by 3. சரியா போச்சா? நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி போடுங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி மைனஸ் பண்ணி ஏவை கேன்சல் பண்ணுங்கள், 2 கேன்சல் பண்ணுங்கள். சாய்ஸில் காணும் டைம் பார்த்துக்கலாம். 1/3 இங்கே இருக்குது. 1/3 m omega square a square. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து கேள்வி போகலாமா? சிம்பிள் ஏரியாவை பேஸ் பண்ண கொஸ்டின் இது. நம்ம ஆன்லைன் பேட்ச் இன்னும் இது நடத்தலை, பட் இது ஃபியூச்சரில் நடத்திடுவேன். ஓகேங்களா? இந்த வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருப்பேன், இன்டிகிரேஷன் நடத்திருப்பேன். அண்டர் த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்டிகிரேஷன் சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் f.dt அப்படிங்கிறது இதோட ஏரியா. எப்படி இருக்குது ஏரியா? ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா ½ இன்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத்து. இதில் லென்த் எவ்வளோ? இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தா 6. அப்போ 1/2 6. பிரெத் எவ்வளோ? 3. இதையும் கேன்சல் பண்ணால் 3. 3 × 3 9. இங்கே என்ன கேட்குறான்? இன்டிகிரேஷன் ஆஃப் f.dt இம்பல்ஸ். அப்போ நியூட்டன் செகண்ட். அப்போ ஆன்சர் 9 நியூட்டன் செகண்ட். சரியா? கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் படிச்சிடறேன். ஓகே, அது வேறு எதாவது கேட்க போகிறோம். த ஃபிகர் ஷோ த எஸ்டிமேஷன் ஃபோர்ஸ் டைம் கிராஃப் ஆஃப் basketball struck by the bat from the curve determine baseball struck by the bat from the curve determine impulse delivered by the ball. கரெக்டாக தான் கேட்டிருக்கோம். ஓகே தான், இம்பல்ஸ் தான் கேட்குறோம். ஓகேங்களா? இம்பல்ஸ் தான் கேட்குறேன். அப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணால் போதும், இதோட ஏரியாவை கண்டுபிடிச்சா போதுமானது. அப்போ ஏரியா கண்டுபிடிங்கன்னா இன்டிகிரேஷன் ஆஃப் f.dt. இன்டிகிரேஷனோட பாயிண்டே அதுதானே. இன்டிகிரேஷன் ஏரியா கண்டுபிடிப்பாங்க, டிஃபரன்ஷியேஷன் ஸ்லோப் கண்டுபிடிப்பாங்க. ரைட். பின்னாடி பட்டாசத்தமாக இருக்குன்னு கேட்காதீங்க, இன்றைக்கி தீபாவளி. ஓகேங்களா? நான் இந்த செஷன் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் கிட்டத்தட்ட இப்போ மணியே 6:30 ஆகிடுச்சு. இன்றைக்கி இதை ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம், பேசிக் மேத்ஸ் அப்படியே ஆரம்பிப்போம். ஏன்னா பயாலஜி போயிட்டுருக்கு, ஃபிசிக்ஸ் கொஞ்சமாவது நம்ம அப்படியே ஆரம்பித்தா தான் நீங்களும் படிக்க ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி தீபாவளி அது சொல்லக்கூடாது, பட் சுற்றி பட்டாசத்தமாக கேட்டுட்ருக்குல்ல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ டெடிக்கேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் முடிச்சு நான் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் போகிறேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், டவுட் எது வேணாம். நீங்கள் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்கன்னா உங்களோட நலனுக்காக. சரியா? இது நான் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு ஷூட் பண்ணலாம், பட்டு நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷூட் பண்ணி போட்டேன்னா நீங்கள் நாளைக்கு எல்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்கள்ல, பார்ப்பீங்க. பட் நாளைக்கு தான் நான் ஷூட் பண்ணி, நாளைக்கு தான் எடிட் பண்ணி, நாளைக்கு தான் போஸ்ட் பண்ணேன்னா நீங்கள் மறுபடியும் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியாதுல்ல. ஸோ மறுபடியும் உங்கள் லீவ் முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கு ஒரு நாள் எல்லோருக்கும் கம்பல்சரியாக லீவ் இருக்கும். அதனால் எல்லோருமே முடிச்சிடுவீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்குமே லீவ் இருக்குது. அதனால் இப்போ நான் அதை ரெக்கார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நைட்டு ஒரு 6:30 ஆகிடுச்சு. ஸோ பட்டாசத்தை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் என் வாய்ஸை கேட்க ட்ரை பண்ணுங்கள். ரைட். கொஞ்சம் தான் முடிச்சிடறேன், அவ்வளோதான், கொஞ்சம் தான் இருக்குது. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், கவனிச்சுட்டு போயிடலாம். ஃபைண்ட் த லாக் ஆஃப் log 10 1000 log 10 100 கொடுத்துருக்காங்க. ஆனால் 1000 எத்தனை 0 இருக்குது? 3. இது பேஸ் 10ஆக இருக்குது, பிரச்சனை இல்லை. 100ல் 2, அப்போ 3 - 2 1 முடிஞ்சு போச்சு. சார் லாக் எங்கே சார் தேவைப்படும்? கெமிஸ்ட்ரியில் தேவைப்படுமா? ஓகேங்களா? லாகோட வேல்யூ கெமிஸ்ட்ரியில் தேவைப்படும். கொஞ்சம் மைக்கோட கிட்ட எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ லாகோட வேல்யூ எங்கே தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கெமிஸ்ட்ரியில் தேவைப்படும். இங்கே 1000^3, அதனால் 3 எடுத்துக்கிட்டோம். 100^2, அங்கே 2 எடுத்துக்கிட்டோம். வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 1, ஆன்சர் முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. இது எப்படி போகிறதுன்னு அப்ராக்ஸ் கிளாஸ் இருக்குது, பட் இருந்தாலும் இதுலேயே உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். ஃபைண்ட் த அப்ராக்ஸ் வேல்யூ ஆஃப் 1.005 power 12. இது எப்படி எழுதலாம் நெக்ஸ்ட் இதில் காட்டுறேன்னு பாருங்களேன். இது ஒரு சூப்பரான கொஸ்டின். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியாதுன்னு இருப்பீங்க. இது நான் ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். இது நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கிறேன். இங்கே என்ன போட்டுக்கலாம் பாருங்கள். அவன் கொடுத்தது 1.00 கரெக்டாக கொடுத்துருக்கான். 005 power 12ன்னு கொடுத்துருக்கான். இது எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்கள். 1 + 0.005 power 12ன்னு எழுதலாமா? ஏன்னு கேட்டால் இந்த வேல்யூ விட இந்த வேல்யூ சின்னதாக இருந்தால் இப்படி பிரிச்சிடலாம். பிரிக்கிறதுல அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 + nx ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சாரி, 1 power nx ஃபார்முலா, இது அப்படி சொல்லக்கூடாது. 1 + x power nனா இது 1 × nxன்னு மாற்றிக்க முடியும். அதாவது டேரெக்டாக இது முன்னாடி மல்டிப்ளிகேஷன் கொண்டு வந்துடலாம். ஏன்னா பெரிய வித்தியாசம் ஏற்படுத்தாது. சரிங்க சார், இது எப்படி சார் போட போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபார்முலா பேஸ்டு டேரெக்டாக போட்டுக்கலாமா? இதை பற்றி போட்டோம்னா 1 + இது மல்டிப்ளிகேஷன் கொண்டு வந்துடலாம். 12 × 0.005, அவ்வளோதான். இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 + 0.60 வருமா? இல்லை, இன்னும் ஒரு 0 வரும். இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி டெசிமல் கட் எடுங்க. 060. இதை ஆட் பண்ணால் 1.060, அவ்வளோதான்.
ஓகேங்களா? சிம்பிளான பாயிண்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பிரிச்சுட்டு மேலே இருக்கிறத கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. இதை பிரிச்சுட்டு மேலே இருக்கிறத கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிடுங்க, அவ்வளோதான். அப்போ 1 + 12 × 0.005 இது மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். இது நார்மல் மல்டிப்ளேஷன் தான். மல்டிப்ளை பண்ண 0.060, அப்போ ஆட் பண்ணால் 1.60. சாய்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இருக்கும். த ஆன்சர் ஆப்ஷன் 2 பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 1.060 இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது சூப்பர். இங்கே பாருங்கள். If b axis equal to b center r⁴ divided by r² plus x⁴ power 3/2, then b axis divided by b center x ஓட வேல்யூ r ஓட வேல்யூ விட ரொம்ப 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 ஸ்மால். அப்போ டேரெக்டாக இது நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போகலாம். ஒன்றும் இல்லை, இது டிவிஷன் மட்டும் தான் கேட்குறான். அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படியே எடுத்து எழுதுவோம். அவன் கொடுத்துருக்குது வந்து b axis, கொஞ்சம் கீழே இருக்கு எழுதுறேன். அவன் கொடுத்துருக்கிறது b axis equal to b center into r⁴ divided by r² plus x² power 3/2 bracket close. ஒன்றும் இல்லை, இது டிவிஷனில் கொண்டு வந்துருங்க. b axis ஏன்னா அப்படி தான் அவன் கேட்குறான். b axis divided by b center, அதாவது இதை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன் சார், டிவிஷனில் கொண்டு வந்துடுறேன். மீது அந்த பக்கம் என்ன இருக்கும், r⁴ divided by r² plus x² பவரில் 3/2. ஆனால் இந்த டேர்ம்லேருந்து எதை நீங்கள் வெளியே கொண்டு வர முடியும், 3/2 உள்ள வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 கெட்டிங் கேன்சல், அப்போ r⁴ இருக்கும். அதை இந்த பக்கம் காமன் டிவிஷன்லேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி கொண்டு வர முன்னாடி இதிலிருந்து r² வெளியே கொண்டு வரணும். அப்போ டிவிஷனில் r² போட்டால் போதும். அப்போ அப்படியே போட்டோம்னா r⁴ வெளியே யார் வருவா, r⁴. அப்போ இங்கே என்ன வரும், +1. இந்த பக்கம் என்ன இருக்கும், x² divided by r². பவர் என்ன இருக்கும், 3/2. இது எதுவும் கெட்டிங் கேன்சலா? அப்போ என்ன கிடைக்குது, 1 divided by 1 plus x² divided by r² power 3/2. சாய்ஸ் இருக்கா? சாய்ஸ் இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, பண்ணிடலாமா? என்னது இது, என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டானா, this is getting cancel. ஒன்றும் இல்லை, இது அப்படியே மேலே கொண்டு போயிடலாம். எப்படி கொண்டு போனால் 1 plus x² divided by r², இங்கே +3/2, இங்கே -3/2. முன்னே ஃபார்மேட் மாதிரி வந்துருச்சா, முன்னாடி ஃபார்மேட் மாதிரி வந்துருச்சா. 1 plus something, இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ. எப்படி சொல்கிறேன்னா, எக்ஸோட வேல்யூ விட ஆர் ரொம்ப 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 பெருசு. அது டிவிஷன் வந்தனால இந்த மொத்த வேல்யூமே ரொம்ப ரொம்ப சிறுசு. ஸோ தட் இது மட்டும் மல்டிப்ளிகேஷன் வந்து ஆன்சர் முடிஞ்சு. அப்போ 1 + இல்லை மைனஸ், ஏன் சார்னா இது இங்கே வருது மைனஸ் தானே வரான், -3/2 × x² divided by r². அவ்வளோதான். இப்படி தான் சாய்ஸில் கொடுத்துருக்கான். சரியாக தான் இருக்குது. 1 - 3/2 x² divided by r². ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 1. சிம்பிள் தாம்மா. எந்த டேர்ம்ஸ் இங்கே வெளியே எடுக்கணுங்கிறத மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. எடுத்துகிட்டு காமனாக இருக்கிறது கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் வந்து மேலே கொண்டு போங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு 1 + x⁴n ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுங்கள். டேரெக்டாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஏன்னா நமக்கு மேக்ஸ் ரொம்ப டெப்த்தெல்லாம் நீட்டில் கேட்க மாட்டான். பட் பேசிக்காவது கேட்குறீங்களா, ஈவன் பியூர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அப் டு 10th வரைக்கும் எனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன கேட்பான், கொஷின் கேட்பான். ரைட், கணக்கு கவனிக்கணும். த ஈக்குவேஷன் ஆஃப் த கிராஃப், கொஷின் பாருங்கள். த ஈக்குவேஷன் ஆஃப் த கிராஃப் y = 3x². ஓகே, த ஸ்லோப் ஆஃப் த கிராஃப் கேட்குறான். கண்ணா கவனிங்க. இந்த இடம் Pங்கிற பாயிண்டில் 1,2 இருக்குது. இங்கே Pங்கிற பாயிண்டில் நமக்கு 1,2 இருக்குது. ஒன்றும் இல்லை, ஸ்லோப் தானே கேட்குறான், டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். ஏன்னா டிஃபரன்ஷியேஷன் ஸ்லோப்போட பர்பஸ் தானே. அப்போ y = 3x². அப்போ dy divided by dx = டிஃபரன்ட் பண்ணால் 6x. எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல x = 1 தூக்கி உள்ளே போட்டோம்னா 6 × 1. அப்போ ஆன்சர் வந்து 6. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது, 6. அப்போ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 4. ஆன்சர் ஆப்ஷன் 4 6. இங்கே ஒன்றும் இல்லைம்மா, அவங்க கேட்குறது ஸ்லோப் தெரியணுமா, டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஸ்லோப் கிடையாது 6x. சாய்ஸில் இல்லை. அப்போ எக்ஸோட வேல்யூ இது அங்கே ஏதோ ஹிண்ட் கொடுத்துருக்கானா பாரு, கொடுத்துருக்கான் 1 கொடுத்துருக்கான். அப்போ தூக்கி உள்ளே போட்டால் ஆன்சர் ஆப்ஷன் 6. சரி, 6 × 1 6. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஓகேங்களா, சர்க்கிள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணுமா, ஓகேங்களா, அதோட ஏரியா தெரியணும். உங்களுக்கு கமெண்டில் ஒரு ஒர்க் கொடுக்குறேன். என்ன ஒர்க் அப்படின்னா, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் எனக்கு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அண்ட் ஏரியா ஆஃப் சொல்லிட்டு அந்த ஆக்சுவலே சொல்லியிருப்பேன், கவனிச்சிருந்தால் தெரிஞ்சிருக்கும். ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த இதெல்லாம் கேட்டிருக்கோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் கிவன் சர்க்கிள். இங்கே ஆர் கொடுத்துட்டான். அப்போ என்ன ஆன்சர், πr². அப்போ 2². அப்போ என்ன வரும், π × 4. அப்போ 4π இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 2.
4 pi. அடுத்த கொஸ்டின் போலாமா? கொஞ்சம் ஜூம் பண்ணுவோம். அவ்வளோதான். ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் அண்ட் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். அப்போ நமக்கு இதுக்கு என்ன தெரியணும்? ஏரியா ஆஃப் த ஸ்பியர் தெரியணும். ஏரியா ஆஃப் த ஸ்பியர் என்ன கிடைக்கும்? ஸ்பியருக்கு 4 pi r ஸ்கொயர். ஆர் கொடுத்துட்டானா? கொடுத்துட்டான். அப்போ 4 pi r ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 × 4 16 pi. மீட்டர் ஸ்கொயர் தானே, எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. இது எங்கேயும் இருக்குது. அப்போ இன்னொன்று கண்டுபிடிச்சாகணும். அப்போ வால்யூம் ஈக்குவல் டு என்னது? 4/3 πr³ யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் நடத்துகிறப்ப இந்த ஃபார்மை மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது நீட்டில் அடிக்கடி வரக்கூடிய ஃபார்முலா. அண்ட் 4/3 pi r³ என்னது? 2³ அப்போ ஒரு 8. அப்போ 8 × 3 32. அப்போ 32 pi 3/3. இங்கே m⁻³ வரணும், ஏன்னா இது வால்யூம். அப்போ 32 / 3 pi m⁻³. ஸோ இதுதான் இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சரும் கூட. ஓகேங்களா? ரைட். இதோட நான் வந்து பார்த்தீங்கன்னா செஷனை கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருப்போம். இதுதான் பேசிக் மேத்ஸ்க்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நாலேஜ். இன்னும் அடுத்த செஷனில் நிறைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நான் தனியாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் ஃபைனலாக நம்மளோட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்ச். இப்போ நம்ம அடுத்த ஆஃப்லைன் பேட்ச் வந்து 24 ஸ்டார்ட் பண்ணுறோம். 24 ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணுறோம். நேரடியாக வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க 24 வந்துருங்க. சேலம் மேட்டம்பட்டியில் நம்ம கிளாஸ் நடக்குது. டேரெக்டாக வந்து படிங்க. சார் நான் ஆன்லைனில் படிச்சுக்கிறேன் சார், 11th 12th சூட்டபுளாக இருக்கும். 11th 12th படிக்கிறேன் சார் அப்படின்னா 11th இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு போர்டு எக்ஸாம் கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11th இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. 12th 3 months முடிக்கிற மாதிரி நம்ம ஆன்லைன் பேட்ச் வந்து 7500 கொடுத்துட்ருக்கோம். இது ஸ்காலர்ஷிப் பேட்சோடு நம்ம கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான அப்கமிங் உங்கள் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய கொஷின்ஸ் இங்கே டிஸ்கஸ் பண்ணோம். சார் நான் இன்னும் டெப்த்தாக கற்றுக்கணும் சார் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் நேராக வந்து படிக்கலாம், இல்லை ஆன்லைனில் படிக்கலாம். உங்களோட விருப்பம். பட் படிங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீட் எக்ஸாமோ இல்லை அதர் என்ட்ரன்ஸஸோ நான் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி எதுக்காக படிக்கணும்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் வெல் செட்டில் ஃபேமிலி, புவர் ஃபேமிலி, எந்த ஸ்டேஜ் ஆஃப் ஃபேமிலி இருந்தாலும் எனக்கு அதை பற்றி பெரிய கருத்து நான் சொல்லலை. பட் படிச்சிங்க அப்படின்னா எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அப்போ நம்ம ரெஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரீடத்துக்காக எஜுகேஷன் இருக்குது. அதனால் ஞாபகம் வச்சுங்க. நாலேஜ் டூ, நான் ரொம்ப அதை பற்றி பேசலை. மொத்தம் உங்களுக்கு இந்த டீனேஜுங்கிற அந்த ஏஜில் நீங்கள் எண்டில் இருக்கீங்க. உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். படித்தாதான் அடுத்த லைஃப்பில் ஸ்டேஜ் போக முடியும். அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிங்க. சில பாயிண்ட் புரியல, லேட்டாக படிச்சுக்கலாம். புரியுற பாயிண்ட் நான் இப்போ படிச்சுக்கிறேன் அப்படி சொல்லி பிரித்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு அது ஸ்லோவாக மேக்ஸும் நல்லா பழகினதுக்கப்புறம் அது ஃபிசிக்ஸ் வந்து நல்லா கன்வெர்ட் ஆகி உங்களை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ டே 1 கிவ் அப் பண்ணுறது எல்லாத்தையும் குறைச்சிங்க. ஓகேங்களா? அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளி. எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் இது நைட்டு. பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு டைம் விஷ் சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா? இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ஃபிசிக்ஸ் வீடியோவிலேருந்து வரேன். ஏன்னா பயாலஜி போட்டுகிட்டே இருக்கோம். பேரலாக அதுவும் போடுவோம், இதுவும் போடுவோம். ஃபிசிக்ஸ் அடுத்த வீடியோ ரெடி ஆகிட்டு, யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்கான கொஸ்டின் சீரிஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி அண்ட் உங்களோட நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? இவ்வளோ டீட்டெயிலாக இதில் இவ்வளோ விஷயங்கள் வெறுமனே இது டிஸ்கஷன் மட்டும் தான். நான் சொல்லுங்கள் அப்படி இல்லை, நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பேன். இதை படிங்க, இதை படிக்க வேணாம், இது எல்லாமே கைட் பண்ணுறோம்ல. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோமா? இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.